தேர்தல்கள், ஆட்சி மாற்றங்கள், விலையேற்றங்கள், டொலர் பெறுமதி உயர்வு என எது வந்தாலும் ஏழைகளின் வாழ்வு என்றும் இருள்மயம்தான். தாயகத்தை விட்டு கடல் கடந்து வாழ்ந்தாலும் தாயக பாசம் குறையாத சொந்தங்கள் செய்யும் உதவிகள் இன்றும் தாயக ஏழ்மை வாழ்வியலை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இன்றைக்கு பல ஆண்டுகளை கடந்தும் உயிர்ப்புடன் இயங்கி வரும் சுவிஸ் நலிவடைந்தோர் உதவிச் சங்கம் தனது அடுத்த காலடியினை அக்கராயனில் பதித்திருக்கிறது. ஆரம்ப காலம் முதல் விடுதலை போராட்டத்திற்கு பாரிய பங்களித்து வந்த ஒரு குடும்பம் இறுதி யுத்த காலங்களில் தன் சகோதரங்களை உரிமை போருக்கு உரமாக்கிவிட்டு தற்போது தன் கணவரையும் இழந்து பெண் தலைமைத்துவ குடும்பமாய் தனது மகளுடன் வாழ்ந்து வரும் தாய்தான் கனகராசா குமுதினி. திட்ட உதவியை கொண்டு அரைகுறையாய் கட்டிய வீட்டில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக உரிய பாதுகாப்பின்றி விஷயந்துக்களுக்கு பயந்தபடி தமது வாழ்க்கையை நடாத்தி வருவதனை தாயக களச்சேற்பாட்டாளர்களின் ஊடாக சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து சுவிஸ் ரூபிகன் பகுதியில் வசிக்கும் திருமதி ஞானசுந்தரர் லதா தம்பதியினர் இந்த குடும்பத்தின் பல நாள் பிரச்சனையை தீர்க்க முன்வந்து குறித்த வீட்டினை புனரமைக்க முழு நிதி பங்களிப்பினையும் வழங்கியிருந்தனர். சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்தினூடாக வாழ்வு பெற்ற பல குடும்பங்களுக்கு இந்த திருமதி ஞானசுந்தரர் லதா தம்பதியினரை தெரியும். பல காலமாக எமது சங்கத்தினூடாக இவர்கள் பயணித்து வருகின்றனர். மல்லாவி மங்கையர்புரத்தில் வறிய குடும்பம் ஒன்றுக்கு வீடு கட்டி கொடுத்து அழகு பார்த்த குடும்பம் அது. இவ்வாறு திரு ஞானசுந்தரர் அவர்களதும் அவர்களது செல்வ புதல்வி கவினா அவர்களதும் பிறந்த தினத்தை முன்னிட்டு நிதி அனுசரணை வழங்கி திருமதி கனகராசா குமுதினி குடும்பத்திற்கு குறித்த வீட்டினை புனரமைத்து கொடுத்தனர். இந்த குடும்பத்திற்கு கண்ணீரோடு அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். என்னுடைய நிலைமையிலேயே நான் 8 வயசுலேருந்து கூலி வேலை தான் செய்து எனது ஒரு பிள்ளை எனது கணவர் விட்டுட்டு போயிட்டார், என்றும் இல்லை. இன்றைக்கு 35 வயசு என்ற மகளுக்கு. அப்போ எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் காணி தந்து 5,5 லட்சம் ரூபா வீடு தந்தார்கள். அந்த வீட்டை அவங்க பொருத்தமாக கொடுத்து எல்லாம் கட்டி ஓரளவுக்கு முடிஞ்சு. ஆனால் நிறைய வேலை இருந்தது. இருக்கும்போது வீட்டுக்குள்ள பாம்பு தண்ணியல் அது இதில் நாங்கள் தனியாக இருந்து நான் வேலையால் வரும்போது என்ற பிள்ளை இருப்பா. அவளுக்கு கொஞ்சம் யுத்த காரணத்தால் அவள் கொஞ்சம் தாக்கப்பட்டுட்டா. உலகிய தாக்கம் அவாக்கு இருக்குது. அதோடு சேர்ந்து நான் கூலி வேலைக்கு போய் வரும்போது என்ற பிள்ளை இருந்தேன். அதை பார்த்து நான் வந்து அவளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து கொண்டு வீட்டை இன்னண்டு மிச்ச வேலை நான் முடிப்பேன் என்ற ஒரு கட்டத்தோடு இருந்து ஜிஎஸ்ஊடாக என்னுடைய எல்லா இடத்திலும் போய் நான் கடிதம் கொடுத்தேன். ஒட்டுதருமே எனக்கு தலைமை தாங்க இல்லை. என்னுமிடத்தில் சொன்னார்கள், இந்த குறை வேலை வீட்டு வேலையை நான் திருத்தி கொடுப்பேன் சொன்னார்கள். அங்கேயும் ஓடி போய் கடிதத்தோடு போனேன். அப்போ எனக்கு அந்த 10 பேக்கெட் சீமேந்து தாரணுன்னு சொல்லி 10 பேக்கெட் சீமேந்தும் தர இல்லை. நான் இத்தனையும் இடத்துல கொடுத்து சரியான கஷ்டப்பட்டு ரோட்டில் இருந்த குழாயில் தான் நான் தண்ணி அடித்து வந்து கூடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு கடவுளே எனக்கு ஒரு கடவுள் அருள் செய்த மாதிரி நீங்கள் இந்த குடும்பத்தார்கள் இவ்வளவுத்தையும் எனக்கு செய்ததுக்கு உங்களுக்கு மிகவும் இவ்வளவோ நன்றி. நான் உங்களுக்கு தான் சொல்ல சரியான நன்றி சொல்ல வேணும். நான் அவ்வளோ தாங்கி கொண்டு தான் இருந்து என்ற நிலப்பாட்டை நான் இருந்து அழுவேன். என் பிள்ளைக்கும் திருமணம் பேசினா நான் என்ன செய்ய போகிறேன், வாரவே எல்லாம் என்ன பகுடி பண்ண போயினேன், வாரவே எல்லாம் சிரிக்க போயினமே. எனக்கு யாருமே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நான் உங்களோட அநாதி கட்டத்தில் இருந்து தான் நீங்கள் இவ்வளோ ஒரு உதவியை செய்வீங்கன்ட்டு நான் எந்த இனவிலையுமே நான் கனவிலுமே எண்ணாத ஒரு உதவி. நீங்கள் எனக்கு 3,55,000 ரூபா நீங்கள் தந்து நான் அவ்வளவுத்துக்கும் உங்களுக்கு இது யாருமே எனக்கு இந்த இடத்துல ஒரு ரூபா தராயினம். என்னுடைய ஆசை பாசை எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு எனக்கு 54 வயசு வரைக்கும் இருந்து இவாவை வளர்த்து இவாவை ஒரு அந்த கையில் கொடுக்கணுமென்று தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு தண்டு. எனக்கு எந்த ஆசை இனி எனக்கு எல்லாம் நிறைவேற்றுது. உங்களுக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் தீராது. உங்களுக்கு தான் நான் மிக ஒட்டுதர் கூடி இந்த உதவி செய்யாயினேன். நான் உங்களோட காலில் விழுந்தாலும் தீராது. இந்த உதவியை செய்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் இந்த உதவியை எனக்கு செய்ததுக்கு எனக்கு நெடுகலுமே ஃபோன் எடுத்து கேட்டு இந்த உதவியை நீங்கள் பணம் அனுப்பினதுக்கும் செய்ததுக்கும் நான் உங்கள்கிட்ட சரியான கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு நன்றி. இப்போ எனக்கு சாப்பிடாட்டிலும் எனக்கு சந்தோஷம். இந்த வீட்டில் இருந்து ஒரு படுக்க சந்தோஷம், பூட்ட நிம்மதி, ஒரு கதவு இல்லாமல் எல்லாம் இருந்தேனா சரியான
சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு நன்றி. நான் உங்களை நேரடியாக உங்களோட முகத்தை நான் காண இல்லை. நான் இப்போ உங்களோட சொல்லித்தான் உங்களோட பேர் கேட்குறேன். நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு கடவுள் இன்னும் உசாரத்தான் தருவார். அப்படி நான் கடவுள்கிட்ட அந்தோனியார்கிட்ட வேண்டுவேன். என்னுடைய பேர் கனகராசா குமுதினி. மீள்குடியேற்றம் அமர்த்தின பிறகு இந்த வீட்டு திட்டம் தந்து கட்டினாங்க. எங்களுக்கு ஒரு தரத்த உதவியும் இல்லாதபடியாக இன்னும் கொஞ்சம் மிகுதி வேலையை செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. உதவிகள் ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்போ ஏராளமான நிறைய பேர்கள் வாழ்வாதாரமாக இல்லாமல் இப்படி செய்துதாங்க எங்களோட வீட்டை. நிறைய பாம்புகள் இதெல்லாம் மழை காலம் தண்ணி எல்லாம் ஒழுகுது. அப்போ இந்த வீடை கொஞ்சம் புனரமைச்சு கொஞ்சம் சீமேந்துகளுக்குனாலும் உதவி செய்யுமாறு நிறைய லெட்டர் எல்லாம் எழுதி எல்லா நிறுவனங்கள்கிட்டையும் கொடுத்த நாங்கள். ஆனால் ஒருவர் எல்லாரும் தர்றோம் என்று சொன்னவங்க ஆனால் வீட்டை பார்க்கவும் இல்லை. எந்த உதவியும் எங்களுக்கு முன் செய்ய இல்லை. அதற்கு பிறகு இப்போ இந்த சுவிஸ் நலிவடைந்த உதவிக்கரங்களூடாக நாங்கள் தெரிய இப்படி நிறைய பேருக்கு செய்கிறாங்கள் என்று சொல்லி அவர்களூடாக கதைத்த பிறகு எதிர்பாராத விதமாக எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பணத்தொகையினை தந்து எங்களோட வீட்டை இன்னும் சிறப்பாக அழகு ஊட்டி மெருகூட்டி புனரமைச்சு நிறைய உதவிகளை செய்து உடனே எங்களுக்கு இந்த உதவியை அவங்க செய்து தந்திருக்கிறோம். அவை அந்த செய்து தந்ததுக்கு நாங்கள் கடவுளோடாக நிறைய எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் இப்படி செய்தது நாங்கள் கனவில் கூடி எதிர்பார்க்கல. இனி நாங்கள் இந்த வீட்டில் ஒரு பயபக்தியோ இல்லாமல் ஒரு நிம்மதியான உறக்கம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை புனரமைச்சு தந்த திருமதி ஞானசுந்தரல் லலிதா குடும்பத்தினருக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான எங்கள் உள்ளங்கணிந்த நிறைவான நன்றிகளும் அவங்க நிறைய இப்படி இருக்கணும்னு நிறைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதோடு அவர்களுடைய பிள்ளைகளான கவினா தனேஷ் அவர்களுக்கும் நிறைய நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். அவர்கள் நிறைய கல்வியிலும் செல்வத்திலும் மென்மேலும் வளரணும். இன்னும் எங்களை போல நலிவடைஞ்சிருக்கிற ஆக்களுக்கு இப்படி ஒரு உதவி திட்டங்களை செய்து கொடுக்கணும். இங்கே அவங்க யாருமே செய்யாங்க. நிறைய எவ்வளவோ வசதி இருந்தாலும் செய்ய முன் வராங்க. ஆனால் நாங்கள் இது எங்களுக்கு கடவுளோடாக கிடைச்சது. அவர்களுக்கு கடவுளுக்கு அடுத்த கட்டம் இவர்கள்லாம் எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறோம். எங்கள் உயிருள்ள வரையும் நாங்கள் அவர்களை மறக்கவே மாட்டோம். இது ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட எனக்கும் இப்போ சிறிய ஒரு திருமணம் என்ற ஒரு விஷயத்துக்கு இந்த வீடுகளெல்லாம் நம்ம இப்படி செய்ய போகிறோம்ட்டு நிறைய எதிர்பார்ப்போடு இருந்த நாங்கள். ஆனால் இப்படி கடவுள் இது கூடாக எங்களை ஏற்படுத்தி இவர்களை அறிமுகப்படுத்தி இப்படி செய்ததுக்கு நாங்கள் சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்குமே இவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தான் எங்களுக்கு சந்தோஷம். இந்த டிசம்பர் மழை காலம் கூடி எங்களோட வீடு இப்போ நல்ல ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்குது. இவர்களுக்கு நான் மிகுந்த உள்ளங்கணிந்த மனப்பூர்வமான நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டவர்களாக என்றென்றும் இருப்போம். எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷன். எங்களோட சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவிச்சங்கம் தமிழர் தாயத்தை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையும் நிறைய மக்களுக்கு வாழ்வாதார உதவிகளை செய்து கொண்டு வராங்க. அது வடக்கு கிழக்கு மட்டும் இல்லாமல் தமிழர் வாழ்கிற எல்லா இடத்துலையுமே செய்து கொண்டு வராங்க. அப்படி செய்யப்படுற ஆயிரக்கணக்கான உதவிகளில் உண்டா இன்றைக்கு இந்த உதவி அமைஞ்சிருக்கு. இந்த உதவி என்னென்னு சொன்னால், இந்த வீட்டில் இந்த பெண் தலைமத்துவ குடும்பமாக இவைகள் வாழ்கினம். நீங்கள் அவைகள விஷயங்கள் அவைகள் சொல்கிற அந்த வீடியோக்கள் இதுகளெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இருந்த இந்த வீடு ஒரு அறிக்கை இல்லாத ஒரு வீடாக இருந்தது. அதாவது அவங்களால நிம்மதியாக தூங்கி எழும்பியலாது, பாம்பு பூச்சி பிரச்சனை அவைகள வறுமை காரணமாக இந்த வீட்டை புனரமைக்க இயலாத ஒரு நிலைமையில் இருந்த இடத்துல எங்களுடைய தாயக செயற்பாட்டாளர்களூடாக இவைகளோட குடும்பம் எங்களுடைய சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவிச்சங்கத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அடையாளத்தின் அடிப்படையில் இந்த குடும்பத்தை நாங்கள் தெரிவு செய்து இந்த குடும்பத்துக்கு ஒரு நிலையான அறிக்கையான வீட்டை புனரமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவிச்சங்கத்தினூடாக இந்த வீட்டை புனரமைச்சு உதவி செய்கிறதுக்கு நிதி பங்களிப்பு அளித்தது எங்களுடைய திருமதி ஞானசுந்தரர் லதா குடும்பம். இவைகள் தொடர்ச்சியாக, அதாவது சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவிச்சங்கத்துக்குள்ளே இந்த நிதியுதவி வழங்குகிறார்கள் நிறைய பேர் தொடர்ச்சியான உதவிகளை வழங்கி கொண்டு வராங்க. அப்படி இந்த சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவிச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் தொடர்ச்சியான உதவிகளை செய்து வர ஒரு குடும்பம் தான் இவர்களுடைய குடும்பம். அப்போ அந்த அவைகளோட குடும்பத்துக்கு இந்த இடத்துல சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவிச்சங்கத்தினூடாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த அம்மாவும் இந்த அக்காவும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த வீட்டை பூட்டிட்டு அவைகள்
4 இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வரலாம், கள்ளர்கள திருடர்கள தொல்லை இல்லாமல். அந்தளவுக்கு இந்த வீடு அறிக்கையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவையோட வாயாலேயே சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், தங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்றைக்கு அவைகள் நிம்மதியாக இந்த வீட்டில் தூங்கி எழும்பலாம். அப்போ இந்த உதவியை செய்தது அவையோட நிதி பங்களிப்பும் சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவி சங்கம் தான். அப்போ இவைகள் 2 தரப்பினருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். இந்த குடும்பத்தினூடாக தொடர்ச்சியாக எங்களுடைய சுவிஸ் நலிவடைந்த ஒரு உதவி சங்கத்தினுடைய வீடியோக்கள் இந்த காணொலியூடாக உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். இளம் பெண் வாழும் அந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு நிம்மதியான உறக்கத்திற்கு வழியமைத்த சந்தோஷத்துடன் அடுத்த வாழ்வாதாரம் நோக்கி புறப்பட்டது தாயக களப்பணிக்குழு.